இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். இரும்புத்திரை நாடாக திகழும் வடகொரியா முதன்முறையாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரையோரம் இருக்கும் பிரம்மாண்டமான ஒன்சான் கால்மா டூரிஸ்ட் மண்டலத்தை சமீபத்தில் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் திறந்து வைத்தார். ஆரம்பத்தில் இங்கு உள்ளூர் பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் நாளடைவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். கொரோனா ஊரடங்கை காரணம் காட்டி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்த வடகொரியா அண்டை நாடான சீனாவுக்கு கூட இதுவரையில் அந்த தடையை நீக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்தவும், குறைந்தபட்சம் இந்த சுற்றுலா மையத்திற்கான செலவை ஈடுகட்டவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டிய நிலையில் வடகொரியா இருப்பதாக சொல்கிறார்கள். வியட்நாம் அரசு 8 குற்றங்களுக்கான மரண தண்டனையை ரத்து செய்திருக்கும் நிலையில் நிதி மோசடி வழக்கில் சிக்கியுள்ள ரியல் எஸ்டேட் அதிபர் ட்ரூங் மை லான் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஆசிய நாடுகளில் ஒன்றான வியட்நாம் 8 குற்றங்களுக்கான மரண தண்டனையை ரத்து செய்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல், நிதி மோசடி, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், லஞ்சம் உட்பட 8 மரண தண்டனை குற்றங்களை ஆயுள் தண்டனைக்குரிய குற்றங்களாக மாற்றி சட்ட திருத்தம் செய்துள்ளது. அதே நேரத்தில் கொலை, பயங்கரவாதம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 10 குற்றங்களுக்கு மரண தண்டனை தொடரும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த சட்ட திருத்தத்தால் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் சிக்கிய ரியல் எஸ்டேட் அதிபர் ட்ரூங் மை லான் மரண தண்டனையிலிருந்து தப்பிப்பார் என்று கூறப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பெய்த கனமழையால் அவை நடந்து கொண்டிருந்த போதே நாடாளுமன்ற மேற்கூரை ஒழுகியது. அப்போது மத்திய கிழக்கு நாடுகளின் பிரச்சினை குறித்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் பிரதமர் பிரான்சுவா பைரோ. உடனே அவர் பேச்சை நிறுத்திவிட்டு மழை பெய்வதை கவனித்தீர்களா என்று ஒழுகும் குவிமாடத்தை சுட்டிக்காட்டி கேட்டார். இதைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் ரோலன் விவாதத்தை நிறுத்தியதுடன் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அவைக்குள் தேங்கிய தண்ணீரை அகற்றினார். இந்த புயல் மழை காரணமாக பிரான்சில் 2 உயிரிழந்தனர். 1 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு மின்சாரம் தடைபட்டது. சீனாவின் குய்சோ மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மழை வெள்ளம் தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதியிலிருந்து சுமார் 80,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். மாகாண அரசு 30,000 குடிநீர் பாட்டில்கள் மற்றும் 10,000 உடனடி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை நிவாரணமாக அனுப்பியுள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுடன் நெடுஞ்சாலைகளில் சில பாலங்களும் உடைந்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு பிரிவை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மெட்டா நிறுவனம் 857 கோடி ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மெட்டா நிறுவனத்தின் புதிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரை சேர்க்கும் முயற்சியில் அந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 857 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த பணிக்காக ChatGPT செயலியின் தாய் நிறுவனமான OpenAI-யின் ஊழியர்களிடமும் மெட்டா நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது நிறுவன ஊழியர்கள் யாரும் வெளியேறவில்லை என்று OpenAI நிறுவனர் சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கூகுள் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதற்கான காசோலை திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் BR நாயுடுவிடம் வழங்கப்பட்டது. இந்த தொகை தாங்கள் செயல்படுத்தி வரும் பிராணதானம் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூறியுள்ளது. உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க பிராணதான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற கமிட்டி கூட்டத்தில் அளிக்கப்பட்ட ஆடம்பர விருந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 600 பேர் பங்கேற்ற ஒரு நிகழ்வில் தடபுடல் விருந்து அளிக்கப்பட்டதாகவும் ஒரு தட்டு உணவின் விலை மட்டும் 5,000 ரூபாய் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. இந்த உணவு வெள்ளித்தட்டுகளில் அளிக்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு தட்டிற்கும் 550 ரூபாய் வாடகை என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது.
அரசு நிதி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் ஆடம்பரம் தேவையா என்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. பாராசிட்டமால் 650 வகை உட்பட 14 மாத்திரை மருந்துகளுக்கு தடை விதித்து கர்நாடக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் மாத்திரைகள் மற்றும் மருந்துகளின் மாதிரிகளை பெற்று கடந்த மே மாதத்தில் தர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன் முடிவில் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய பாராசிட்டமால் 650 வகை, பான் டி வகை உள்ளிட்ட மாத்திரைகள் தரம் குறைவாக தயாரிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 14 நிறுவனங்கள் தயாரிக்கும் 14 வெவ்வேறு மாத்திரைகளுக்கு தடை விதிப்பதாக கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து வெளியாக உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படத்தை டெனிஸ் வில்னவ் இயக்குவார் என்று படத்தை தயாரிக்கும் அமேசான் MGM ஸ்டுடியோ தெரிவித்துள்ளது. எனினும் இந்த படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் வேடத்தை யார் ஏற்பார் என்பதை அமேசான் MGM ஸ்டுடியோ தெரிவிக்கவில்லை. பிரிட்டனைச் சேர்ந்த ஆரன் டெய்லர் ஜான்சன் அல்லது ஜேம்ஸ் நார்டன் ஆகியோர் பெயர் முன்னணியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு நோ டைம் டு டை படத்திற்கு பிறகு 4 ஆண்டுகளாக ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வித்தியாசமான வடிவிலான ட்ரோன்களை உருவாக்க உள்ளது. இதற்கு முன்னதாக ட்ரோன்களின் மாதிரி வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ராக்கெட்டின் சிறிய வடிவம் போல் காட்சியளிக்கும் இந்த ட்ரோன்களுக்கு ஃபயர்ஃப்ளை என்று பெயரிடப்பட்டுள்ளது. தீயணைப்பு பணிகளிலும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் தேடுதல் பணிகளுக்கும் இந்த ட்ரோன்கள் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் நிலம்பூரில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை மீட்கச் சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டனர். முண்டேரி பகுதியில் வாணியம்புழா பழங்குடியின கிராமத்தில் 60 வயது பெல்லி என்பவர் யானை தாக்கி உயிரிழந்தார். அவரின் உடலை மீட்கச் சென்றபோது சாலியார் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தீயணைப்புத் துறையினர் சிக்கினர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உணவுகள் மற்றும் பொருட்களை நேரடியாக விநியோகம் செய்யும் குவிக் காமர்ஸ் வர்த்தகம் வேகமாக வளரும் நிலையில் அச்சேவை வழங்கும் நிறுவனங்களிடையே போட்டி வலுத்து வருகிறது. விநியோக நேரத்தை மிகவும் குறைப்பதற்காக ஸ்பேஷியல் டெக்னாலஜி எனப்படும் தொழில்நுட்பத்தை நிறுவனங்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. GPS, GIS போன்ற வசதிகளை கொண்ட இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாடிக்கையாளர்களை விரைந்து சென்றடைய முடிகிறது. 5 நிமிடத்தில் கூட பொருட்களை வழங்கிவிட முடிவதாக கூறப்படுகிறது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் அமைந்துள்ள காபா மீது புதிய துணி போர்த்தப்பட்டது. ஹிஜ்ரி புத்தாண்டு பிறப்பை ஒட்டி காபா மீது புதிய துணி போர்த்தப்பட்டுள்ளது. பட்டு மற்றும் பருத்தியால் நெய்யப்பட்ட கிஸ்வா என்று அழைக்கப்படும் இந்த துணியில் குரானின் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. போதைப்பொருள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றான மியான்மரில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி 257 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. யாங்கூன், மண்டேலா, டாங்கி நகரங்களில் ஓபியம், ஹெராயின், மெத்தபெட்டமைன், கஞ்சா, கேட்டமைன், கிறிஸ்டல் மெத் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் டன் கணக்கில் எரிக்கப்பட்டன. அரசியல் நிலையின்மை மற்றும் உள்நாட்டு ஆயுத குழுக்களின் மோதல்களே மியான்மரில் போதைப்பொருள் உற்பத்திக்கும் கடத்தலுக்கும் முக்கிய காரணம் என்று ஐநா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டிற்கு எதிரான முறைகேட்டிற்கு 3வது நடுவர் தவறான தீர்ப்பளித்ததாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஷமர் ஜோசப் வீசிய பந்து டிராவிஸ் ஹெட்டின் பேட்டில் உரசிச் சென்றது. பந்தை பிடித்த கீப்பர் அவுட் கோரிய போது 3வது நடுவரின் உதவி கேட்கப்பட்டது. அப்போது பந்து தரையில் பட்டதா என்பதை கணிக்க முடியாததால் நாட் அவுட் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முறையான அவுட் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். மேகாலயாவில் ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவனை அவரது மனைவியே கொலை செய்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்கும் முன் அதே பாணியிலான கொலை நம் அண்டை மாநிலமான தெலங்கானாவில் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. தெலுங்கானாவின் கட்வால் மாவட்டத்தை சேர்ந்த புதுமாப்பிள்ளை தேஜஸ்வர் கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி திடீரென மாயமானார். சில நாட்கள் கழித்து அவரது உடல் ஆந்திர மாநிலம் எல்லைக்குள் பிணமாக கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் இந்த கொலையை அவரது மனைவி ஐஸ்வர்யா தன் ஆண் நண்பருடனும் வீட்டுக்கடன் நிறுவன மேலாளருமான திருமால் ராவ் உள்ளிட்டோருடனும் சேர்ந்து செய்திருப்பது தெரியவந்தது. திருமால் ராவ் தன் அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய பெண்ணிற்கு கடன் வாங்கி கொடுத்து அவருடன் தவறான உறவில் இருந்திருக்கிறார்.
அடுத்ததாக அந்த பெண்ணின் மகள் ஐஸ்வர்யாவுடன் உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவிற்கு தேஜஸ்வருடன் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி திருமணம் நடந்தது. தங்கள் ரகசிய உறவு தொடர தேஜஸ்வர் இடையூறாக இருப்பார் என்று கருதி திருமாலும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து கூலிப்படை உதவியுடன் இந்த கொலையை செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலீசார் வழக்கு பதிந்து திருமால் ராவ், ஐஸ்வர்யா உட்பட 8 பேரை கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்தாலும் நிலம் ஊறும் அளவிற்கு மழை இல்லாததால் உருளைக்கிழங்கு பயிர்கள் வாடி வதங்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோடை காலத்தில் பெய்த தொடர் மழையால் வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பயிரிடப்பட்ட உருளை செடிகள் நன்கு வளர்ந்து வெண்மஞ்சள் நிறத்தில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. ஆனால் தேவையான தண்ணீர் கிடைக்காமல் மலர்கள் வாடுவதாக கூறும் விவசாயிகள் நல்ல மழையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அனைத்து வங்கிகளும் விரைவில் வட்டியை குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகள் தங்களிடம் வாங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்த போதிலும் அதன் பலனை சில வங்கிகள் இன்னும் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கவில்லை. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. SBI, HDFC உள்ளிட்ட சில வங்கிகள் ஏற்கனவே கடனுக்கான வட்டியை குறைத்துள்ளன. கடனுக்கான வட்டியை குறைக்கும் போது டெபாசிட் வட்டியும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரான நடிகர் கிருஷ்ணாவிடம் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் இருவரும் நீதிபதி தயாளன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவருக்கும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக நடிகர் ஸ்ரீகாந்தும் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவிலில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் திணறின. மக்களின் வாழ்க்கை சற்றே பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருந்து வரும் மழைநீர் குழாயில் நுரையாக வாசனையுடன் தண்ணீர் வெளியேறியது. இதனால் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வாகனத்திலிருந்து தவறி விழுந்த சோப்பு பவுடரே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. வால்பாறை பச்சமலை எஸ்டேட் பகுதியில் சிறுமியை கொன்ற சிறுத்தை பிடிபட்ட நிலையில் அதனை வனப்பகுதியில் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 6 வயது சிறுமியை தாக்கி இழுத்துச் சென்ற சிறுத்தை கூண்டில் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த வனப்பகுதியில் சிறுத்தை விடப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய ஜீப்பையும் அதில் இருந்த மக்களையும் பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். சுற்றுலா பயணிகளுடன் ஜீப் ஒன்று சென்றபோது திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சிக்கிக் கொண்டவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கு சென்று அவர்களை கயிறு கட்டி மீட்டுள்ளனர். தொடர்ச்சியாக வெள்ளத்தில் சிக்கிய ஜீப்பையும் மீட்கும் காட்சிகள் வெளியாகின. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.